இயேசு கிறிஸ்துவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று நாம் திருக்காட்சி திருநாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். 3 அரசர்கள் வெவ்வேறு நாடுகளிலிருந்து இயேசுவை வந்து பார்த்து வணங்கி பரிசு கொடுத்து சென்றார்கள். இந்த நிகழ்வை நாம் இன்று எவ்வாறு புரிந்து கொள்வது? முதலாவது, வந்த மூவரில் யாருமே யூதர்கள் இல்லை. ஆக யூதர்களுக்கு மட்டுமே மீட்பு உண்டு என்று சொல்லிக் கொண்டிருந்த வேளையில் யூதர்கள் அல்லாதவருக்கு இயேசுவின் பிறப்பு, மீட்பரின் பிறப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மனிதர்கள் நிச்சயமாக ஓரிரு நாளில் தங்கள் நாட்டிலிருந்து புறப்பட்டு வந்திருக்க மாட்டார்கள். மாறாக பல மாதங்கள் எடுத்திருப்பார்கள். நடைப்பயணமாக அல்லது ஒட்டகங்களின் மீது பயணமாக, குதிரைகளின் மீது பயணமாக இவர்களது பயணம் நீண்ட பயணமாக இருந்திருக்க வேண்டும். இதை நான் ஒரு ஆன்மீக பயணமாக பார்க்கிறேன். காரணம், நாம் ஒரு திரைப்படத்திற்கு போகிறோம் என்றால் அந்த திரைப்படம் இப்படி இருக்கலாம் அல்லது அப்படி இருக்கலாம் என்று விமர்சனம் செய்து கொண்டே செல்வோம். அதே போன்று உணவு உண்பதற்காக ஒரு உணவகத்திற்கு சென்றால் உணவை பற்றிய விவாதத்தை முன்பே செய்து விடுவோம். அந்த ரெஸ்டாரண்ட்டில் இந்த உணவு நல்லா இருக்கும், அந்த உணவு நல்லா இருக்கும், அது நல்லா இருக்காது, அதனால் இது ஆர்டர் பண்ணலாம் என்று விவாதம் செய்தவர்களாக அந்த உணவகத்திற்குள் நாம் செல்வது வழக்கம். அதுபோன்று விடுமுறைக்கு வீட்டிற்கு செல்ல வேண்டும் அல்லது விடுமுறைக்கு எங்கேயாவது வெளியூர்களுக்கு செல்ல வேண்டும் என்றால் யாரை பார்க்க வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், எது சாப்பிட வேண்டும், எதை வாங்க வேண்டும், எங்கே சுற்றி பார்க்க வேண்டும் என்று சென்று சேரும் வரை திட்டமிட்டு கொண்டே இருப்போம். அதை போன்றுதான் அவர்கள் ஒரு நட்சத்திரத்தை பின்பற்றி இயேசுவை காண்பதற்காக வருகிறார்கள். வருகின்ற வழியில் நிச்சயமாக இயேசுவை பற்றி பேசிக்கொண்டு தியானித்து கொண்டு வந்திருப்பார்கள். அதைத்தான் இது ஒரு தியான பயணம், ஆன்மீக பயணம் என்று சொல்லுகின்றேன். அடுத்ததாக, வந்தவர்கள் சாதாரண மக்கள் இல்லை. சாதாரண மக்களாக இருந்திருந்தால் நிச்சயமாக அரண்மனைக்குள் சென்று ஏரோது அரசனை பார்க்கும் அனுமதி கிடைத்திருக்காது. அப்படியென்றால் அவர்கள் உயர் பதவியை வகித்தவர்கள். அவர்கள்தான் வந்து கேட்கிறார்கள், யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? நாங்கள் அவரை காண வந்திருக்கிறோம். ஏரோது அரசன் பதட்டத்திலே முடிக்கிறான். எனக்கு தெரியாமல் என் பதவியை பறிப்பதற்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறதா? பயம் ஒரு பக்கம், அந்த குழந்தையை கொன்றுவிட வேண்டும் என்ற வெறி ஒரு பக்கம். இந்த சூழலில் ஏரோது சொல்கிறான், நீங்கள் முதலில் சென்று பாருங்கள், பின்பு வந்து என்னிடம் கூறுங்கள், நானும் சென்று பார்க்கிறேன் என்று. அந்த அரசர்கள் அரசனின் கோட்டையை விட்டு வெளியே வந்தவுடன் மீண்டும் நட்சத்திரம் வழிகாட்டத் தொடங்கியது. அந்த நட்சத்திரம் குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் போய் நிற்கிறது. அங்கே குழந்தையும் மரியாவும் இருக்கிறார்கள். இது அரண்மனை அல்ல, அரசர்களின் வீடுகளும் அல்ல, ஒரு சாதாரண இல்லம். அந்த இல்லத்தில் குழந்தையை மரியாவும் பார்த்த அரசர்கள் திகைத்து போகவில்லை. மாறாக தாழ்ந்து பணிந்து தெண்டனிட்டு வணங்கினார்கள். இந்த மனிதர்கள் அப்போதே இவர்தான் மீட்பை அனைத்து மக்களுக்கும் கொடுக்க போகிறார்கள் என்று நம்பி ஏற்றுக்கொண்டார்கள். நம்மை பற்றி சிந்தித்து பார்ப்போம். சிறு வயதில் நமது பெற்றோர்கள் இயேசுவை பற்றி சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். மறைக்கேள்வி ஆசிரியர்கள் இயேசுவை பற்றி சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். நமது பாட்டி தாத்தாக்கள் மன்றாட சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். நமது ஆலயத்திலே இருந்த குருவானவர், அருட்சகோதரிகள் நமக்கு பலவற்றை இயேசுவை பற்றி கற்றுக் கொடுத்திருப்பார்கள். ஆலயத்திற்கு முன்பாக ஒவ்வொரு முறை செல்லும் போதும் சிலுவை அடையாளம் வரைய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்திருப்பார்கள். பலவற்றை கற்றும் பலவற்றை உள்வாங்கியும் பல நேரங்களில் கடவுள் நம்பிக்கை இல்லாதவரோடு சேர்ந்து அல்லது மற்ற மதத்தினரோடு சேர்ந்து இயேசுவை புறம் தள்ளி கொண்டிருக்கின்றோம். அவரை உள்ளத்தில் தியானிப்பதற்கு பதிலாக அவரை பற்றிய நினைவு அறவே இன்றி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இறப்பிற்கு பின்பு வாழ்வு உண்டா என்ற ஒரு கேள்வி, மரணத்திற்கு பின்பு எதுவும் இல்லை என்ற நிலைப்பாடு, இவ்வாறு சொல்லிக்கொண்டே போகலாம். காரணம், நமக்கு இயேசு என்ற நபரை தெரியும், ஆனால் அவர் கற்றுக் கொடுத்த விழுமியங்கள் தெரியாது. காரணம், நாம் விவிலியத்தை வாசிப்பதில்லை. அந்த 3 அரசர்கள் காலத்தை பற்றி, விண்மீன்களை பற்றி ஆராய்ச்சி செய்து மீட்பரை தேடி வந்தார்கள். நம்மிடம் விவிலியம் இருக்கிறது. இயேசுவின் நம்பிக்கை தரும் வார்த்தை, நமது எதிர்கால வாழ்வு என்ன, எப்படி வாழ வேண்டும், யாருக்கு அஞ்ச வேண்டும், யாருக்கு அஞ்சக்கூடாது என்று
அனைத்தும் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த விவிலியத்திலே. ஆனால் நாம் அதை எடுத்து வாசிப்பதும் இல்லை, அப்படி ஒன்று இருப்பதாக நினைத்து நாம் வாழ்வதும் இல்லை. ஒரு மரத்தின் கிளைகள் அதன் வேரோடு ஒட்டியிருந்தால்தான் அந்த கிளையில் இலை தளிர்விடும், பூ பூக்கும், காய் காய்க்கும், கனி கொடுக்கும். ஒருவேளை அந்த கிளை அந்த மரத்திலிருந்து வெட்டப்பட்டால் அல்லது காற்றினால் ஒடிந்து விழுந்தால் அதன் பின்பு பலன் கொடுப்பதில்லை. அதை போன்றுதான் மனித வாழ்வும். நாம் நம்மை படைத்த இறைவனோடு பயணித்தால் நம் வாழ்வு நமக்கும் பிறருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஒரு குடும்பத்தில் தாய், தந்தை, குழந்தைகள் இருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். குழந்தைகள் தங்கள் பெற்றோரிடம் அவர்கள் எம்மை ஈன்றெடுத்தவர்கள், எமக்காக துன்பப்பட்டவர்கள், எம்மை அன்பு செய்கிறவர்கள் என்று அன்புக்காக பழகினால் அந்த குடும்பம் இறுதி வரை மகிழ்ச்சி நிறைந்த குடும்பமாக இருக்கும். அதே நேரம் குடும்பத்தில் கணவன், மனைவி, குழந்தைகள் அவர்களின் பந்தம் பணம் சார்ந்ததாக, அதாவது பணம் தேவை என்றால் தாயை தேடுவது, பணம் தேவை என்றால் தந்தையை தேடுவது, பணம் தேவை என்றால் கணவனை தேடுவது, தன் தேவைக்காக மட்டும் மனைவியை தேடும்போது அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்காது. காரணம், இந்த குடும்பம் அன்பை வாழ்வின் மையமாக்குகிறதை விட தேவையை மட்டுமே மையமாக வைத்து வாழ்ந்திருக்கிறார்கள் அல்லது வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒருவேளை அவர்களின் தேவை வெளியில் பூர்த்தியாகும் நிலையில் குடும்பம் சிதைக்கப்பட்டுவிடும், மகிழ்ச்சி தொலைந்துவிடும். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த விழா உணர்த்தும் செய்தி, நாம் எதை செய்கிறோம் என்பது முக்கியமல்ல, அன்புடன் செய்கிறோமா என்பதுதான் முக்கியம். 3 அரசர்கள் இயேசுவை தங்கள் கண்களால் அரசராக பார்க்கவில்லை, மாறாக நம்பினார்கள், ஏற்றுக்கொண்டார்கள், அன்பு செய்தார்கள். அதற்காக அவர்கள் தூரத்தை பொருட்படுத்தவில்லை, நேரத்தை பொருட்படுத்தவில்லை. ஆனால் 3 பரிசுகளை கொண்டு வந்து இயேசுவுக்கு கொடுத்து நம் அனைவருக்கும் இயேசு யார் என்பதை காண்பிக்கிறார்கள். முதலாவது கொடுக்கப்பட்ட பரிசு பொன். இதன் மூலம் இயேசு அனைத்துலக அரசர் என்ற அடையாளத்தை கொடுக்கின்றார்கள். இயேசுவை இந்த உலகின் அரசர் என்பது மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த அனைத்திற்குமான அரசர் என்ற ஒரு அடையாளம். இரண்டாவதாக தூபம். பொதுவாக பழைய ஏற்பாட்டிலே கடவுளுக்கு தூபம் காட்டுவது வழக்கம். ஆனால் இங்கு பிறந்திருக்கின்ற ஒரு குழந்தைக்கு தூபத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் என்றால் இயேசுவை அவர்கள் முழுமையான ஒரு மனிதராக, ஒரு கடவுளாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் என்பதுதான். அடுத்ததாக நறுமண பொருட்கள், வெள்ளைப்போளம் என்று சொல்லப்படும் அந்த பொருட்கள் மனம் கொடுக்கக்கூடியவை. இது இயேசுடைய மரணத்தை குறிக்கின்றது. அதாவது இந்த உலகில் பிறக்கப் போகின்ற அனைத்து மானிடரும் மீட்படைய இயேசு தன்னையே தியாகம் செய்ய போகின்றார் என்ற அடையாளமும், அதன் பிறகு அவர் உயிர்த்தெழுந்து அனைவரும் மீட்கப்படுவார்கள் என்ற அடையாளத்தையும் இதன் வழியாக நமக்கு கொடுக்கின்றார்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்போம், நமது விசுவாசம் எவ்வளவு ஆழமாக இருக்கின்றது. இயேசுவை நாம் எப்படி தேடுகின்றோம்? நம்முடைய கண்களால் தேடுகின்றோமா? நம்முடைய இதயத்தால் தேடுகின்றோமா? நம்முடைய கண்களை உயர்த்தி பார்ப்போம். ஏனென்றால் எளிதாக இயேசுவை நாம் கண்டுகொள்ள முடியாது. நம்முடைய இதயம் இயேசுவை ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தால் நிச்சயமாக நம்மால் இயேசுவை கண்டுகொள்ள முடியும். இந்த திருக்காட்சி பெருவிழாவிலே இந்த 3 அரசர்கள் இயேசு யாரென்பதை யாரென்று தெரியாமல் அவரை தேடி வந்து அவரை வணங்கி, தெண்டனிட்டு வணங்கி அவரை ஆராதித்து விட்டு சென்றார்கள். நாம் சாதாரண மனிதர்கள். நாம் ஆலயத்திற்கு வருகின்ற பொழுது அல்லது நாம் இந்த உலகிலே பயணிக்கின்ற பொழுது நம்மை முன்னிலைப்படுத்தாமல் அந்த ஆண்டவரை முன்னிலைப்படுத்துவோம். அவரை நம்முடைய வாழ்வின் அங்கமாக, நம்முடைய இல்லத்தின் தந்தையாக நாம் ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற பொழுது நம்முடைய குடும்பமும் நம்முடைய உள்ளமும் மகிழ்ச்சியில் திளைக்கும் என்பதை உறுதியுடன் ஏற்று இந்த நாளில் நம்முடைய வாழ்வை சிறப்பாக பயணிப்போம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.